போறா பால போறா 6 அடிக்கணும் 4 அடிக்கணும். டேய் ஸ்கூல் கட்டேஸ்ட் கூட்டின்னு வந்துட்டேன். சாத்திட்டு போறாருடா. டேய் போறா எங்க ஆயா இழுத்துருந்துச்சின்னு சொல்றான். அது போன வாரமே சொல்லிட்டியாடா? இந்த வாரம் எங்க அம்மா அப்பா தாயான்னு சொல்லிடுறேன். டேய் ரொம்ப பொய் சொல்ற ரகுமானே. ஆமா இவர் அடியே உண்மையதான் பேசுவாரு. அச்சந்திர விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் போடா. டேய் ரகுமானே அந்த தாமஸ் எல்லாம் மாட்டி விட்டுருவா மண்டசார் கிட்ட. அவருக்கு ஞானம் சரியில்லை. எப்ப பாரு கோத்து விட்டுனே இருக்கிறாரு. அவர் மட்டும் பேட்ல போட்டுடுறேன். ரொம்ப மோசமான பையன்டா பாவி அவன். என்ன முன்னாடி கோத்து விட்டான். நீ மூடின் பால போடு. இப்ப டைம் ஆயிடுச்சு. அவங்க அதே பேசுனீங்கிற போற நில்லு. அம்மா டேய் நான் இவ்வளவு பாஸ்டா போறா. டேய் பொறுமையா தான் போட்டேன். அது கூட அடிக்க மாட்டியா? வா வெறி பூச்சி போட்டு இதா என்ன பண்றது? டேய் நான் உன்னை ஆட்டா. நான் சொகா பேட் வாங்கலான்னு பாக்கறதா 3 கீப்பர் நில்லு. ஏம்பா நான் வயல நின்று ஆடிங்கிறீங்க. வேற போய் கிரவுண்ட்ல ஆடுதுன்னா? ஏய் நான் குரு வந்து கத்திங்க கட்டுக்கிறா. இது ரோடு. இங்க வந்து ஆடி நிக்கிறீங்க. எங்கன்னா கிரவுண்ட்ல போய் ஆடுங்க. கிரவுண்ட் கட்டி கூட்டிட்டு ஆடுறான். டேய் என்னடா தெனவட்டா பேசுற? ஒரு பெரிய மனுஷன் மரியாதை கொடுக்காம. டேய் அந்த அண்ணன் கோத்தோட வர்றா. வட்டம் நான் கீசுதான் பாக்கலாம் இரு. டேய் என்ன பொடிப்பா ஓவரா பேசுற? டேய் நான் ரோட்ல தானே ஆளானுக்கிறேன். நான் ஓவரா பேசுறா. டேய் என்னடா ஓவரா பேசுற? அம்மா வாய ஒச்சிருவேன். நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுங்கிறேன். சின்ன பையன் நினைச்சுக்கிறியா? உன் வயசு ஆகுதுடா. எனக்கு 34 வயசு ஆகுது. அந்த வயசு ஆகுது உனக்கு? அப்ப கேள்வியா அவ்வளவு வயசுலாம் ஆகல 20 ஆகுது. டேய் ஏன்டா என்ன அச்சா? இவருக்கு 10,000 பலிக்குதா? போடா போடா. இருடா எங்க அம்மா கூப்பிட்டு வந்து ஒண்ணு பாத்துக்கிறேன். ஐயோ வண்டியை காணுமே. வண்டியா இப்படி போயிடுச்சு. ஐயோ வண்டி எங்கடா விட்டு வண்டியா? அந்த பக்கம் விட்டேன். விடு முதவி தேட்டும். சரி பால போறாப்பா. அம்மா நான் செம்ம வண்டியா? நே பருப்பு சட்டியா நே ஊல வேகமா போறா. டேய் ரகுமானே அங்க பாரு. அங்க போறா. கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேச கூடாதா? இந்த பூதேவியா? ஏ ரகுமான் எப்படிக்கிற? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். ஹெல்மெட் தான் நான் அவனு தெரியல. சரி இங்க நேத்துக்கு வந்தா உன்னை மறக்க முடியலடா. ஐ லவ் யூ. ஐயோ உன்னை லவ் பண்ணாடா. வாய ஒச்சிருவேன். கொம்மு நின்றுடு. ஏ முத்தி பாச்சியா உங்க வீட்டுல சொல்லி பேச வேண்டியதானே? நீ சும்மா பின்னாடி சுத்தி நிக்கிறா. உனக்குனாடா ஒன்ன கட்டிக்கா என்ன கட்டிக்க சொல்ற? உன் பின்னாலதான் அது அழிஜா. ரகுமான் நீ என் உயிர். உனக்காக என் உயிரை கொடுப்பேன். எனக்காக உயிரை கொடுப்பல. போ அங்க ஏறிக்குது உயிர்ந்து செத்துரு. நடா பேசுற? உன்னும் நம்பி வந்துக்கிறான் அந்த பொண்ணு. என்னடா பேசுறா? கட்டு பேசுறீங்க நீங்க. டேய் பால போதையிலேப்பா. டே ரகுமான் அவளை மண்டியில பேட்டத்துக்கு போட்டுருவேன். ஒழுங்கா ஓடி போடு. பாருங்க சார் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு வந்து இங்க விளையாண்டு இருந்தா. ஐயோ இந்த மண்டு சார் வர்றாரு. நன்றா சொல்றா. அவன் தான் சார் கூட்டின்னு வந்தான். போய் சார் நாயில அதோறான் பாருங்க. அது அவருக்கா பெஞ்சு புக்கா என்னைய கோத்துடுறா. சார் எதுவுமே பண்ணல சார். இவனு தான் சார் கூட்டின்னு வந்தானுங்க. சார் இவனுங்க எல்லாம் ஒரே கூட்டு ஸ்கூல்ல இருக்குதுல்ல சார் தினமும். ஓடிக்கலையா உன்னோட என் கூட்டுல திஞ்சிருந்தல. இப்ப நான் என்ன கோத்து விடுறா. டேய் ஸ்கூலுக்கு வந்து பண்றானாக்கா என்னடா பேட் ஆயினுக்குற? ஐயோ இங்க பாருங்க சார் பின்னால. பின்னாலியா? ஐ சார் நல்லா இருக்கிறீங்களா? ஹாய் இவன் கூட என்ன பண்ற நீ? லவ் தான் சார். அந்த தடிய லவ் பண்றான்ல. வாய ஒச்சிருவேன். லவ் பண்றேன்னா அதான் வந்து நின்னுங்குதுடா. எனக்கு எல்லாமே தெரியும். மேலாக்கா மட்டும் இல்லன்றது. உள்ளுக்குள்ள நல்லா லவ் போயிட்டு தானே இருக்கு. கரெக்டா சொன்னேன். எனக்கு சின்சியரா லவ் பண்றான் ரகுமானு. டேய் ஒப்பனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? மண்ட சார் அதை பார்த்தாலே எனக்கு வெறி வருது சார். அதே சார் நான் போய் லவ் பண்ண போறேன். டேய் நீயே சொல்லு. இதுகளை தானே இவன் பேசினிருந்தான். ஆமா கிரிக்கெட் அடுத்து விட்டு அவரு கொண்டா பேசியிருந்தான். பா புத்திய காமிக்குது பத்தியா? உன்னெல்லாம் நண்பன் சொல்றதுக்கு வெக்கமாகுது. ஏய் ஏன்டா ஸ்கூல்ல கட்டடிச்சுட்டு வந்த? அது சொல்லு முதல்ல. சார் நீங்க பேசினே இருங்க. அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் கூட்டு வரேன் சார். டேய் வேணாண்டா. டேய் கூட்டினாட்ட இருடா. சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுங்க சார். மண்ணி கூட காரியமா பண்ற நீ. ஒழுங்கா கூட படிக்கிறது இல்ல. பேசாம எனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க சார். ஏய் திருப்ப நீ அதே பத்தி பேசுங்கிற. ஒழுங்கா போயிடு. வர்றா எங்க தேனிக்கிற இங்க வந்து நிக்குது. ஏய் முத்தி போச்சு இங்க என்ன பண்ற? அண்ணா ரகுமானு. ஏய் எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா? என் தங்கச்சி வாழ விட மாட்டே நீ. நான் என்னடா பண்ண? அந்த தத்து முடிச்சது அதோ நின்னுங்குது. என்ன கை கட்டுனுங்கடா?
தபர் என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை கொண்டு வந்துக்கிறேன், அதை கெத்துறாத. அண்ணா எனக்கு ரகுமான் தான் வேணும், அவன் வேணாம். இம்ப்ரெஸ் பண்ணண்டா. ஹாய், நான் நல்லா பாத்துப்பேன். ஏதாவது முடிச்சுதா அதான் நல்லா பாத்துக்கிறேன்றானே போயா. அதுக்கு ஒண்ணு புடிச்சு போச்சு, அதுக்கு ஒண்ணு தவிர யாருக்குமே பிடிக்காது. நீ வாய மூடண்டா, ஏன்டா என் வாழ்க்கையில விளையாடுறீங்க? ரகுமான் வா, நம்ம எங்கன்னா ஓடிடலாம், இங்க இருக்கே வேணாம். அப்படியே எட்டி மேல விடுவேன், போடிய யாரு கூடாது. தங்கச்சி தங்கச்சின்னு பார்த்தா நானி பண்ற நீ. அக்கா அண்ணன் நீ தங்கச்சியா இருக்கலாம், எனக்கு நீ அக்கா கைத்து நெரிச்சு போட்டுருவேன். ஐயோ என்ன கொலை பண்ண பாக்குறாங்க. ரகுமான் என்ன காப்பாத்தி. கையடியா, என் தங்கச்சியை வசியம் பண்ணி வச்சுக்கிறாமா. டேய் இது அப்படியே உளுராய்க்கு ஐஸ்வர் ஐயா, இதை வசியம் பண்ணிடுறேன். டேய் ஒழுங்கா இட்டுன்னு போங்கடா. வாடி, உன்னை கட்டி போட்டு இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். எப்பா ஒழிஞ்சிச்சு, தத்துரம் முச்சுது. ஸ்கூல கட் அடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாடுற தோற. ஐயோ இது போச்சுன்னு பார்த்தாக்கா இது வருது. எங்க அவன் இது என்னடா பொறுக்கி பசங்களோட விளையாண்டு இருக்கு வேலை? யாரோ படிக்க பசங்கன்றீங்க? ஏமா நானும் இங்க நிக்கிறேன், என்னைய சேர்த்தா சொல்ற? சார் என்ன சார், நீங்களும் பசங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா? அட யாருமா நீ? பையன் விளையாடி என்ன அவனை தட்டி கேட்க வந்துக்கிறேன். ஏக்கா இவன் ஸ்கூல் பக்கமா வரது கிடையாது, இதே மாதிரி தான் சுத்தின்னு கிடக்குறான். இப்போ கூட அந்த பொண்ணு கிட்ட பேசின்னு இருந்தான். டேய் ஏமா அந்த தத்துரம் முடிச்சுதாம்மா வந்து பேசினுச்சா, அங்க ஆனா அடிச்சுட்டு போயிட்டாமா. உன்னை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. உங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை வெங்காயம் வைக்கிறேன் பாரு. அந்த ஆள் கிட்ட சொல்லாதுமா, வேறு நாள் மாதிரி கத்துவான். ஸ்கூலுக்கு போகாம தெரிஞ்சுக்கினுக்குது அது. தொடப்ப கட்டுல பிச்சிடுற பாரு. ஐயோ இந்த கேள்வி வேற வருது. ஏய் என்ன ஸ்கூலுக்கு போகாம தெரிஞ்சுங்கிற? அந்த உதிர் பொண்ணை பாத்துக்கன்னு சுத்திங்கிறியா? ஏமா பாருமா கிண்டல் பண்ணு கேள்வியா. என் மாமியார் கழுவிய அந்த பொண்ணுட ஒண்ணு என் பையன் பேசல, நீ சும்மா வந்துடாத. அப்படியே யோகியம் நீ உன் புள்ளியும் சப்போர்ட்டுக்கு வந்துடுற. ஐயோ இவ்வளோ அந்த ஒதுவோட பேசியிருந்தான். தெரியுமே, அதான் அது மூஞ்ச பாரு, முறம் அகலங்குது. ஏய் ஸ்கூலுக்கு ஒழுங்கா வரவே வரமாட்டியாடா? சார் ஒழுங்கா வரோம் சார் இனிமேட்ல இருந்து. இதம்மா இதான் லாஸ்ட் வார்னிங், அடிச்சு வழங்குமா. வாடா புண்ணை பிடிச்சி முடிஞ்ச அடிச்சு என்ன உனக்கு உதச்சு வளர்க்குறான். பயங்கர உத. சார் டைம் ஆயிடுச்சு, ஒரு மேட்ச் ஒண்ணு போடலாமா? போட்டுருவோம், நான் தான் பேட்டிங்க. நான் போலிங்க. நான் கீப்பரு. அப்போ கிரவுண்டு சாயத்தால் தான் இருக்குது. சூப்பர் கிரவுண்டு. குறிஞ்சிமலை சில்க்ஸ் மகாலட்சுமி ஸ்ட்ரீட் டி நகருக்கு உங்களுடைய எந்த மாதிரியான கரை படிஞ்ச புடவை கொண்டு வந்தாலும் அதை நீக்கி கொடுத்துருவாங்க. இந்த புடவை விலை எவ்வளவுமா? இந்த புடவை பாத்தீங்கன்னா பட்டு புடவை மாதிரியே இருக்கும், வெறும் 950 ரூபாய் தாங்க. உங்களுக்கு பட்டு புடவை பத்திய நிறைய கேள்விகள் இருக்கா? கவலையை விடுங்க. கரை இருக்கு, கரை எப்படி போக்கணும், அல்லது வெளிச்சருகை இருக்கு, எங்க விற்கணும், அல்லது சாயம் போடணும், அது எங்க கொடுக்கணும், இப்படி எல்லாம் ரொம்ப குழப்பமா இருந்தீங்கன்னா தெளிவு பண்றதுக்காகவே குறிஞ்சிமலை சில்க் மகாலட்சுமி ஸ்ட்ரீட் டி நகர். இது டி நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்குங்க.